Hello friends, welcome to Easy Cook Samayal. Today recipe கொத்தமல்லி வச்சு ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான். கொத்தமல்லி தொக்கு. இந்த ஒன்ஸ் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சானா நம்ம ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணி பாருங்க, friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூளும் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் 1/2 டீஸ்பூன் வந்து வறுத்த ஜீரகத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 5 பல் பூண்டு ஒரு 6 பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். நீங்கள் காரம் தேவைப்பட்டானா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம 1/2 லெமனும் நம்ம தேவைப்படுது. அதே மாதிரி இதெல்லாமே வதக்கி எடுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலையும் நம்ம தேவைப்படுது. ஒரு 25 கிராம் கிட்ட வேர்க்கடலை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுதாங்க நம்ம கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான பொருட்களை. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆகும்போது பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்து ஒன்று நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகாவும் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்குறது ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாமே வேர்க்கடலை ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிருக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வரப்பட்டு வந்திருக்கு. இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி நம்ம இதில் சேர்த்து ஒன்று நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒன்று நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம வதக்கும் போது கொத்தமல்லி காணாமல் போய்டும். அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் கொத்தமல்லி இருக்குங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த சூடான பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடாகிறதுக்கு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி தனியாக வச்சுக்கலாங்க. கொத்தமல்லி தொக்குக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மறுபடியும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் அதே மாதிரி வெந்தயத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன். எல்லாமே வறுத்து பொடி பண்ண வச்ச பொடி தான். பெருங்காயத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி தொக்கு நல்லா ஆயிலோடு சேர்த்து ஒன்று நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியும். நம்மளால் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்குங்க. நீங்களும் ஒன்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொத்தமல்லி தொக்கு சூடான பிறகு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. எஸ்பெஷலி தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.